ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி மேகி விலாக்ஸில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டைலில் நான் மேகி எப்படி செய்கிறேன்றதை தான் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 2 மேகி நூடுல்ஸ் உள்ள இந்த பேக்கை தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா உடச்சிக்கிறேன். இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மசாலாவையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடான உடனே நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாதி வெங்காயம் தான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா லைட் பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதையும் ஒரு 2 வதக்கிக்கிறேன். ஒரு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த டைமில் வெங்காயம் தக்காளிக்கான உப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம மேகி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பேக் மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 2 மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மேகி நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் மேகி.
இப்போ பார்த்திங்கன்னா 50% வெந்துடுச்சு. நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ மேகி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம இறக்கிடணும், ஏன்னா ரொம்ப ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. ஸோ இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேகி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.